வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள அந்த சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து அதிகாலை சென்னை பாண்டிச்சேரி நோக்கி சென்ற ஆம்னி தனியார் பேருந்து அதாவது என்ஜின் முன்பகுதியில் பார்த்தோம்னால் கரும்புகை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே பார்த்தோம்னால் வாகன ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு பேருந்தில் இருந்த 35 பயணிகள், அதாவது ஆந்திராவிலிருந்து 35 பயணிகள் வந்துள்ளனர். அந்த பயணிகளை உடனடியாக பேருந்திலிருந்து இறக்கிவிட்டுள்ளார். இந்நிலையில் பார்த்தோம்னால் இறக்கிவிட்டு சிறிது நேரத்திலே பேருந்து முழுவதும் முன்பகுதியில் தீ மலமளவென பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே அந்த பேருந்து ஆந்திர மாநிலத்திலிருந்து அதாவது நிற்காமல் வந்ததாகவும் இதனால் இன்ஜினில் ஏதாவது அதிக வெப்பமாகி அந்த ஒயர் உள்ள பகுதிகளில் ஏதாவது தீப்பற்றி இருக்குமா என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஓட்டுநர் உன்னிப்பாக கவனித்து பயணிகளை உடனடியாக பேருந்திலிருந்து இறக்கிவிட்டதால் அந்த பயணிகளுக்கு எந்த ஒரு சிறிய பாதிப்பு கூட இல்லாமல் உயிர் தப்பியுள்ளனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த பேருந்தில் பற்றியுள்ள அந்த தீயை அணைக்கும் பணியில் போராடி வருகின்றனர். இதனால் பார்த்தோம்னா சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பானதும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வாகன அந்த பேருந்து ஓட்டுநரின் சாதுரியத்தால் எந்த பயணிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தப்பியுள்ளனர் ராதிகா.